ஹாய் வியூவர்ஸ், நான் சுதா சங்கரன் அவர்களுடைய கிச்சன்ல திரும்பி வந்திருக்கேன். அவங்க இன்னைக்கு வெங்காய பக்கோடா பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஆமா, நீங்க வெங்காய பக்கோடா பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இங்க காய்கறி இந்த மாதிரி கேரட்டு, கேப்சிகம், அப்புறம் இந்த கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி வச்சிருக்கீங்களே, என்ன பண்ண போறீங்க அப்போ? வெங்காய பக்கோடா தான் பண்ண போறேன், பட் வித் அ ஸ்மால் ட்விஸ்ட். அதுக்கு கொஞ்சோண்டு கேரட், கொஞ்சோண்டு கேப்சிகம், கொத்தமல்லி, கருகாப்பிலை, மாவுல கடலை மாவு, அரிசி மாவு அது எப்பவும் போடுறதுதான், உப்பு, பெருங்காயம், மிளகா பொடி அண்ட் இது கொஞ்சோண்டு நெய். இது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஜலத்தை ஊற்றி கெட்டியா பெசரிக்கணும். பெசஞ்சிக்க கூடாது, பெசரிக்கணும். இந்த மாதிரி மாவு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்படி இருந்தா பெசரின்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்பவுமே சேஃப்டிக்காக ஜலத்தை ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கிறது பெட்டர். ஏன்னா சில கடலைமா நிறைய தண்ணி பிடிக்கும், சில கடலைமா ரொம்ப ஜலம் தாங்காது. ஸோ இப்போ பெசஞ்சிட்டு இது ரெடி ஆயிட்டு பாருங்க. இதை எண்ணெயில நல்லா ஹாட்டா இருக்கணும் அந்த எண்ணெய். அதுல இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா இப்படி கிள்ளி கிள்ளி போடணும். கிள்ளி கிள்ளி தான் போடணும், இப்படி உருட்டி உருட்டி எல்லாம் போடக்கூடாது. அதுக்கு அந்த பக்கோடா எஃபெக்டே வராது. கோல்டன் ப்ரௌன் ஆயிடுத்து, எடுத்துடலாமா? எடுத்துடலாம். இப்பதான் எடுக்கணும். இது ஒரு மாதிரி மீடியம்க்கும் ஹைக்கும் நடுவுல வச்சுக்கோங்க இந்த ஃபிளேமை. ஏன்னா ரொம்ப ஹைல வச்சா உள்ளுக்குள்ள மாவு வேகாது, ஸ்லோல வச்சாக்க ஒரு மாதிரி பக்கோடா கெட்டியா போயிடும் ஹீட் போறதுனால. ஸோ இது மாதிரி ஒரு மீடியம்ல வச்சுட்டும் பிட்வீன் ஹை அண்ட் சிம் அதுல வச்சுட்டும் எடுத்தாக்க இந்த மாதிரி பர்ஃபெக்டா வந்துடும். இது ஃப்ரைட் ஆனா கூட நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கு. இதுல வேர்க்கடலை கூட ஆட் பண்ணலாம் இல்லையா சுதா? நிச்சயமா பண்ணலாம், என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தான். கீரை கூட போடலாம். பட் ஒன்லி திங் இஸ் அதெல்லாம் நீர் விட்டுக்கிற இது வெஜிடபிள்ஸ். அதனால நீங்க போட்டு பெசைற ஜலத்தை நிதானமா ஊத்தணும். இந்த மாதிரி கெட்டியா இருந்தாதான் இது பக்கோடா. இதை விட சாஃப்டா உருண்டையா இருந்தாக்கா அது போண்டா, பஜ்ஜி அந்த மாதிரிதான் சொல்லணும். என்ன நேயர்களே, இந்த மிக்ஸ்ட் வெஜிடபிள் பக்கோடா உங்களுக்கும் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க. உங்களுக்கும் பண்ணணும்னு தோன்றதல்வா? உங்களிடமிருந்து விடைபெறுவது பார்வதி பாலகிருஷ்ணன்.